அமெரிக்கா வந்து எப்ப பாரு அவங்க தற்பெருமை பேசிக்கிறது உலகத்துல இருக்கிறதுலே முன்னேற்றமான நாடு நாங்க அப்படின்ட்டு. சோ அங்க இப்படி நடக்கிறதுனா விமன் சேஃப்டி நாம இங்க கதறிட்டு இருக்கோம். அங்க பாருங்க ஒரு குழந்தைக்கு கூட சேஃப்டி இல்ல அப்படின்ற மாதிரி. பில் கிளின்டன் இதுல ஈடுபட்டிருக்காரு, டொனால்ட் ட்ரம்ப் இதுல ஈடுபட்டிருக்காருன்னு சொல்றாங்க. இன்னமும் அவங்க வந்து ஐ திங்க் சில லேபிள்ஸ் ஒட்ட தயங்குறாங்க. அந்த கிரிமினல்ஸ் மேல லேபிள்ஸ் ஒட்ட ஏன் தயங்கணும்? இவங்கள பீடோஃபைல்ஸ் நம்ம கூப்பிடலாமே, தாராளமா கூப்பிடலாம் இல்லையா? அதுக்கான ஏகப்பட்ட தடை இப்ப கைக்கு வந்திருக்கேன். ஒரு பீடோஃபிலிக் ரிங் வில் டெஃபினெட்லி பி தேர். தமிழ்நாட்டிலயும் இருந்திருக்கு. அந்த நபர் இப்ப உயிரோட இல்ல. ஒரு பாடகர். ஒரு டெஃபினட் மை குட்னஸ் அந்த பாடகர் பல ஸ்கூலுக்கு இவெண்ட்ஸுக்கு போய் கேர்ள்ஸுக்கு அவருக்கு பொக்கே கொடுக்குற கேர்ள்ஸுக்கு எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் அவர் மேனேஜர்கிட்ட சொல்லி போன் நம்பர் வாங்கி வருஷம் அவங்க பர்த்டேக்கு அவங்களுக்கு கிஃப்ட் பொக்கே எல்லாம் போகும். அது ஒரு பொண்ணு 2 years பேக் கூட சொல்லிச்சு. ஐயோ வரதுலாம் பல அவார்ட்ஸ் ரொம்ப ரெஸ்பெக்டட் தமிழ் பாடகர். பீடோஃபைலா இருந்திருக்காரு. இது ரொம்ப ஷாக்கிங்கா இந்த மாதிரி ஒரு பொண்ணை தொட்டு மாட்டின்டான். இட் இஸ் வெரி வெரி ட்ரூ. இந்த பார்ட் டைம் ஜாப் எப்படின்னா, நீ மெக்டானல்ட்ஸ்ல வாரத்துக்கு உனக்கு $50 கொடுக்குறான்னா நீ வா ஒரு மசாஜ் பண்ணி $200 அந்த குழந்தை போகும். அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாத விஷயம்னு தெரிஞ்சே போகும். ஒரு 20 வாட்டி அப்பா அம்மாட்ட சொல்லாம இருக்கும். அங்க ஏதாவது பிரச்சனை நடக்கும். லைக் அந்த குழந்தை எப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற இந்த ஹாஃப் பேக்ட் முதிர்ச்சியில இவ்வளவு தூரம் வரைக்கும் பண்ணா பரவாயில்ல, ஜஸ்ட் கொஞ்சம் லைட் கிஸ்ஸிங் ஹக்கிங்னா பரவாயில்ல அப்படின்னு அதுக்குள்ளேயே ஒரு தப்பான பவுண்டரிஸ் எப்பவுமே மாறக்கூடிய ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ணிக்கும். ரைட்டா? சோ அங்க போயிட்டு 20வது வாட்டி தான் வந்து 3 ஆம்பளைங்க வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்து அந்த குழந்தை பதறி போய் இனிமே அங்க போக மாட்டேனோ ஏதோ ஒரு அடம் பிடிச்சிருக்குமோ. இட் வுடன்ட் பி தி ரைட் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் இட் இல்லையா? நீ 20 வாட்டி அப்புறமா எங்கேருந்து நீ லீகல் எய்டு தேடுவ? எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இன்றைய நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக ஆர்ஜே பின்னணி பாடகி சுசித்ரா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சுசித்ரா. வணக்கம் இளையராஜா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். இப்போ உலகம் முழுவதும் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்ற விஷயம் தான். அதுல பல தலைவர்களுடைய பல பிரபலங்களுடைய பெயர்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சிகரமா இடம்பெற்றிருக்கு. அதை விட அந்த சம்பவம் அது என்ன மாதிரியான குற்றம் அப்படிங்கிறது தான் இன்னும் பரபரப்பான ஒரு பேசு பொருளாவும் இருக்கு. முதல்ல இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை நீங்க எப்படி இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? அமெரிக்கால காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற விஷயம் அது. அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு ரொம்ப பெக்யூலரான விஷயம். நம்ம லண்டனை சேர்ந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ கூட அமெரிக்காவுக்கு தான் போய் இதை அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு. சோ அமெரிக்கா ஹேஸ் சம் சார்ட் ஆஃப் பீடோஃபிலியா இண்டஸ்ட்ரியில அவங்க வந்து ஒரு பெரிய லெவல் அடைஞ்சிட்டாங்க. இதுல எப்ஸ்டீனுக்கு முன்னாடி ஹார்வி வைன்ஸ்டீன் ஒருத்தர் இருந்தாரு. அப்புறம் உடி ஆல்டன் ஒரு டைரக்டர் இதுல பெரிய அளவுக்கு ஈடுபட்டு இருந்தாரு. அமெரிக்கால இதுக்கான ரிங்ஸ் பல சர்க்கிட்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த எப்ஸ்டீன்றவர் அரெஸ்ட் ஆன புதுசுல இந்த கிளின்டன் பேரு ட்ரம்ப் பேரெல்லாம் பரவலா பேசப்பட்டுச்சு. பட் ஒரு வதந்தி அப்படின்ற முறையில தான். இப்ப அதுக்கான ஓரளவுக்கு ஆதாரங்கள் வந்ததுனாலதான் எல்லாருமே போல்டாவே பில் கிளின்டன் இதுல ஈடுபட்டிருக்காரு, டொனால்ட் ட்ரம்ப் இதுல ஈடுபட்டிருக்காருன்னு சொல்றாங்க. இன்னமும் அவங்க வந்து ஐ திங்க் சில லேபிள்ஸ் ஒட்ட தயங்குறாங்க. அந்த கிரிமினல்ஸ் மேல லேபிள்ஸ் ஒட்ட ஏன் தயங்கணும்? இவங்கள பீடோஃபைல்ஸ் நம்ம கூப்பிடலாமே, தாராளமா கூப்பிடலாம் இல்லையா? அதுக்கான ஏகப்பட்ட தடை இப்ப கைக்கு வந்திருக்கேன். சோ இவங்க பீடோஃபைல்ஸ் மட்டும் இல்லாம ஸ்கூல் கேர்ள்ஸ் ரொம்ப விரும்புற பீடோஃபைல்ஸ், ஸ்கூல் கேர்ள்ஸ் அந்த ஒரு செக்ஷன், அந்த ஒரு கேட்டகரி பீடோஃபைலாவே இருந்து இப்ப ஒரு சீரியல் கில்லரா இருந்து ஒரு குறிப்பிட்ட மாதிரி பெண்மணியை தான் கொலை பண்ணணும்னு மெச்சூரான சீரியல் கில்லர் யோசிப்பாங்க. இவங்க மெச்சூரான பீடோஃபைல்ஸ்ன்றதுனால ஸ்கூல் கேர்ள்ஸ் அந்த கேட்டகரியை வந்து அவங்க குறிப்பிட்டு தாக்கியிருக்காங்க. அதுல இருந்து ரெக்ரூட் பண்ணிருக்காங்க. அது ஒரு பெரிய இக்கானமியாவே மாத்திருக்காங்க. அதுல நிறைய அந்த காலகட்டத்துல இருந்த அண்ட் மேபி இப்ப கூட இருந்துட்டு இருக்கிற ஸ்கூல் கேர்ள்ஸ் அமெரிக்கா பூரா ஈடுபட்டு இருக்காங்கன்றதுதான் அதுதான் உலகத்தை திடுக்கிட்ட விஷயம். அமெரிக்கா வந்து எப்ப பாரு அவங்க தற்பெருமை பேசிக்கிறது உலகத்துல இருக்கிறதுலே முன்னேற்றமான நாடு நாங்க அப்படின்ட்டு. சோ அங்க இப்படி நடக்கிறதுனா விமன் சேஃப்டி நாம இங்க கதறிட்டு இருக்கோம். அங்க பாருங்க ஒரு குழந்தைக்கு கூட சேஃப்டி இல்ல அப்படின்ற மாதிரி. சோ
இந்தியா அண்ட் எனக்கு பர்சனலி இந்தியா அண்ட் யுஎஸ் தான் கம்பேர் பண்ண தோணுது. பிகாஸ் மேற்கொண்டு நியூஸ்ன்னு பார்க்க போனா இது என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க மீடியா மேல ஒரு பெரு வெள்ளமா அவங்க அடிச்சிருக்காங்க. ஒரு 3,00,000 காகிதங்கள். இது 3,00,000 காகிதங்களா தான் எனக்கு பார்க்க தோணுது. 3,00,000 இன்ஃபர்மேஷனோ, இல்ல 3,00,000 குற்றவாளிகளுடைய பேரோ அந்த மாதிரி கிடையாது. எல்லாத்தையும் ரிடாக்ட் பண்ணியிருக்காங்க. குற்றவாளிகளுடைய பேர. எதனால அது வெறும் 3,00,000 காகிதங்கள்னு சொல்றீங்க? ஏன்னா அது பிரஸ்ஸ வந்து பிஸியா வச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு அலசல் மேல அலசல் மேல அலசல் நடக்கட்டும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி அது. எனக்கு ஓ! என்னமோ மேபி அங்க அமெரிக்கால இன்னும் ஒரு 10, 15 ராக்கெட் இருக்கலாம் இந்த மாதிரி. 10, 15 கும்பல் இருக்கலாம். அதுல ஏதாவது ம். 2, 3 கும்பல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். அத மூடி மறைக்கிறதுக்கு பிரஸ்ஸுக்கு ஒரு ஃப்ளட் மாதிரி குடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் இது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஃப்ளட்டுக்கான எக்ஸாம்பிள் நம்ம சென்னையில நடந்துச்சு இல்லையா? அதாவது ம். கிருஷ்ணாவையும், ஸ்ரீகாந்தையும் அரெஸ்ட் பண்ணாங்க. ம். அத பத்தின தகவல் ஏகப்பட்ட தகவல் குடுத்துட்டு இருந்தாங்க மீடியாக்கு. மினிட் பை மினிட் அவங்க இப்ப இங்க இருக்காங்க, அங்க இருக்காங்க, வக்கீலோட வந்திருக்காங்க, இத்தன கிராம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, இத்தன பாக்கெட் அது இது எல்லாம் குடுத்துட்டு இருந்தாங்க. ஆமா. அலசி அலசி மீடியாவுமே டயர்ட் ஆயிடும். அதனாலதான் அதுக்கு மேற்கொண்டு அந்த பசங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு கேட்க கூட யாருக்கும் தெம்பில்ல. இட்ஸ் அ டாக்டிக், ம். இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜி. சைனீஸ் கவர்மெண்ட் இத நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. ம். ஏகப்பட்ட பேப்பர்ஸ். சோ கவர்மெண்ட் ஒரு பொறுப்புள்ள கவர்மெண்ட் பாரு எவ்வளவு குடுக்குது பாரு மீடியாக்கு அப்படின்னு புத்தி இல்லாத மனுஷன் யோசிப்பான். அதுலயே என்ன குடுத்திருக்காங்கன்னா வெறும் காகிதம் தான். ஏன்னா முக்கியமான குற்றவாளிகளுடைய பேரு இல்ல அவங்கள உண்மையிலேயே 100% இன்கிரிமினேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரிடாக்ட் பண்ணிட்டாங்க. ரிடாக்ட்னா அந்த ம். கருப்பு கருப்பு ஸ்ட்ரிப் போட்டு மூடிட்டாங்க. ம். விக்டிம் பேரெல்லாம் சொல்லியிருக்காங்க. விக்டிம் பேர் அதான். சோ தட் மீடியா வந்து விக்டிம்ஸ் பின்னாடி போய் மேற்கொண்டு மேற்கொண்டு அவங்களுடைய வேதனையே நியூஸ் ஆக்கும். ம். புரியுதுங்களா? அலசல் ஸ்டேஜ்லயே இருந்துரும். அலசி, 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 அலசி அதுலயே இருந்துரும்ன்றதுக்காக குடுத்திருக்காங்க. அதுதான் நடக்குதும். அலசல் தான் ம். பண்ண முடியாதுல்ல. சைக்காலஜிக்கலா அந்த அவனுங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இந்த மாதிரி ஸ்கூல் பொண்ணுங்கள துரத்துறானுங்க? அதுக்கு ம். சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க. இந்த புத்தி, அந்த புத்தி. அங்கதான் போகும் அது. அண்ட் ம். மெயின் குற்றவாளிகள் அந்த போர்வைக்கடியில மறைஞ்சு எங்கேயாவது ஆயிரலாம். இதுல நீங்க சொல்ற மாரி எப்ஸ்டீன் அவர்களுடைய மரணமுமே ஒரு சந்தேகத்துக்குரிய ஒண்ணா தான் இருக்கு. அவர் ஜெயில்லயே இறந்து போயிடுறாரு. இன்னும் நீங்க சொல்லும்போது இதுல ஸ்கூல் கேர்ள்ஸ் அப்படின்ற விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் நம்ம ஊர்ல சொல்லும்போது கூட இந்த ஆடை சுதந்திரம், ஆடை உரிமை இத பத்திலாம் பேசும்போது கூட வந்து பெண்கள் வந்து எப்பவுமே நல்லா டிரெஸ் பண்ணியிருந்தாலே பாதி குற்றம் நடக்காத மாரி நம்ம ஊர்ல எல்லாம் பேசுவாங்க. அப்ப சொல்றது என்ன அப்படின்னா, அப்படி பார்த்தா குழந்தைகள் என்ன டிரெஸ் பண்ணியிருக்காங்க, இல்ல குழந்தைகள, இல்ல மூதாட்டிகள, வயசானவங்க எல்லாம் கூட தான் வந்து இந்த பாலியல் குற்றங்கள் எல்லாம் பண்றாங்கன்ற மாரியான ஒரு இத வந்து இங்க சொல்லுவாங்க. அங்க பார்த்தா அந்த ஸ்கூல் கேர்ள்ஸ் தான் அதிகமா வந்து இந்த குற்றங்கள்ல எப்ஸ்டீன் வந்து பயன்படுத்தி இருக்காரு, இல்ல வந்து தள்ளி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எப்படி அதுல நம்ம அதிர்ச்சிகரமா பல இவங்க பேர்லாம் இருக்கா? உதாரணத்துக்கு வந்து ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ்லாம் அதுல பார்க்கும்போது பலருக்கும் அதிர்ச்சியா இருந்துச்சு. எப்படி அந்த மாதிரியான குழந்தைகள்ட்ட, சிறுமிகள்ட்ட இந்த மாரி நடந்துக்கிற மாதிரியானது எண்ணம் எங்கிருந்து வருது? நீங்க 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒண்ணு எப்ஸ்டீனுடைய மரணம். அது ஆமா. வந்து கண்டிப்பா தற்கொலையா இருக்காது. ஏன்னா ம். அவர் அசாத்திய தைரியத்துல ஜெயில்ல உட்கார்ந்திருந்தாரு. பலர் சிண்டு என் கையில இருக்குன்ட்டு. பட் ம். அவர் வச்சிருக்கிறது டைகர் சிண்டு. அதாவது எல்லாருமே டைகர் புலி புலியா அவருக்கு கிளையன்ட்ஸ் இல்லையா? அதுல ம். ஒரு லைக் வுட் ஹவ் ஆர்கனைஸ்ட் அவர வந்து ஜெயில்ல போட்டு தள்ளுறதுக்கு அண்ட் ஜஸ்ட் தூக்கு மாட்டி செத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ம். அமெரிக்கால ஏகப்பட்ட பேரியர்ஸ் இருக்கு இல்லையா? FBI அது இது. இப்ப மீடியான்னு அவங்க கத்துனாலுமே, ஒரு ஜெயில் முன்னாடி நின்னு அவங்களால ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது. என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியறதுக்கு. ம். தமிழ்நாட்டுல இல்ல இந்தியால இன்னமும் அந்த சுதந்திரம் இருக்கு எல்லாருக்குமே. அத்தன பியூரோகிராட்டிக் பேரியர்ஸ் கிடையாது. சோ இந்த ம். மாரி ஏதாவது நடந்துச்சுன்னா, இல்ல யாரையாவது ஜெயிலுக்கு கூட்டிட்டு போனாங்கன்னா, வெளிய பீப்பிள் நிப்பாங்க என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. சோ ம். அத இந்த எக்ஸ்பிளனேஷன் குடுத்துட்டாங்க. அதோட மூடி மறைக்கப்பட்டுச்சு. அண்ட் இதுலேருந்து இன்னொரு இது என்னன்னா, அங்க இருக்கிற மீடியா அனைத்தும் கைப்பாவையா தான் இருக்கு. ஏன்னா ம். எப்ஸ்டீன் மரணத்த அவங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணல. அத தற்கொலைன்னு ஒத்துக்கிட்டாங்க. இன்னொன்னு ஓ! அங்க இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப கரப்ஷன எதிர்க்கிற மக்களே கிடையாதுன்னு நெனைக்கிறேன். அவங்க டெய்லி ம். வாழ்க்கையில நெறைய கரப்ஷன அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்திருக்காங்க. அதனால தான் இந்த தேதிக்கும் நீங்க சொன்ன மாதிரி பெரிய பெரிய பேர் உருளுது. அவங்க ட்ரம்பே ஒரு பீடோஃபைலு, பில் கிளின்டன், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ன்னு இருந்த அந்த பாராப்ளஜிக் அவர் ஒரு பீடோஃபைல்ன்னு வரும்போது, இவங்க எல்லாரும் ஏன் இப்படி சும்மா பார்த்துட்டு உட்கார்ந்திருக்காங்க? இங்கேயும் ஒரு ஆர்ப்பாட்டமோ, ஒரு மாற்றத்துக்கான வாய்ஸோ எதுவுமே வரலையே அப்படின்னு. நம்ம ஊர விடலாம், அவங்க ஊர்ல கரப்ஷன அப்படி முழுங்கிட்டு உட்கார்ந்திருக்காங்க. ஊறி போய் இருக்காங்க. கடைசி ஜனங்க வரைக்கும்.
சோ சும்மா ம். அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க டிவிய. என்ன சொல்றாங்க பாப்போம். ஓ இப்படி பண்ணாரா? அப்படி பண்ணாரா? மூக்குல கை வைக்கிறாங்க. ஓ இந்த நடிகர் உருண்டுட்டாரா? அந்த நடிகரும் இந்த மாதிரி இருக்காரா? ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் பத்தி மீம்ஸ் எல்லாம் வருது இப்போ. ம். நாம இந்தியன் பேரண்ட்ஸ் நாம என்ன யோசிப்போம்? ஓ அப்பனா நம்ம பசங்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு இது. வீல் சேர்ல இருக்கிறவனும் டேஞ்சரஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. ம். ஒரு அடல்ட்னாலே வீல் சேர்ல இருந்தாலும் அவனுக்கு கை கால் உதவலனாலும் அவனுக்கு இந்த மாதிரி வக்கரமான புத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு. ம். அதுக்கான வழி அவனுக்கு கிடைச்சதுன்னா அத பயன்படுத்தவும் செய்வான். அதுல ஈடுபடவும் செய்வான். ம். அந்த ஒரு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ல நமக்கு பல பரிமாணம் கிடைக்குது. ம். படிச்சவனாவும் இருக்கலாம், நொபேல் பரிசு ஜெயிச்சவனாவும் இருக்கலாம். ஆனா இந்த ம். மாதிரி புத்தி அவனுக்கு இருக்குன்னா, எப்பேற்பட்ட படிப்பு கூட அந்த புத்திய திருத்த முடியாது. ம். இன்னொரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்கூல் கேர்ள்ஸ், ஸ்கூல் பாய்ஸ் வந்து ஸ்கூல் கேர்ள்ஸ் விரும்புற ஒரு கேங் இருக்குன்னா, ஸ்கூல் பாய்ஸ் விரும்புற கேங்கும் இருக்கும் யுஎஸ்ல. ஓ! இவங்கலாம் எப்படி ரெக்ரூட் பண்றாங்கன்றத யாருமே தெளிவா எடுத்து சொல்ல மாட்டாங்க. அந்த மிஸ்ஸிங் லிங்க் எங்க இருக்குன்னா, இந்த பார்ட் டைம் ஜாப்ஸ்ன்னு ஒரு விஷயத்துக்கு போறாங்கல்ல இந்த பசங்க. ம். ஆமா. அங்க புடிக்கிறானுங்க. மெக்டானல்ட்ஸ்க்கு ஒரு 12ஆம் கிளாஸ் அந்த ஊர் 12ஆம் வகுப்போ, 10ஆம் வகுப்போ 6ஆம் வகுப்பு குழந்தைங்களே போகுது மெக்டானல்ட்ஸ்ல வேலை செய்யற. ம். அந்த ஊர் கல்ச்சர் எப்படின்னா, அம்மா, அப்பா சொல்லுவாங்க அங்க, "இல்ல நான் சின்ன வயசுலயே குழந்தைய இண்டிபெண்டன்ட் ஆக்குறேன். காசுன்னா என்னன்னு அது கத்துக்கட்டும். உலகத்துல போய் அது அ இது பண்ணட்டும்." ம். ஸ்கூல்லயே ஏகப்பட்ட புல்லிங் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நீங்க ம். யோசிச்சு பாருங்க இளையராஜா, நீங்க நம்ம சென்னையிலேயே ஒரு மெக்டானல்ட்ஸ்ல வேலை செய்ய போனீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட புல்லிங் நடக்காது. பட் அங்கேயே ஒரு அந்த காடர் ஆஃப் வொர்க்கர்ஸ்லயே ஒரு பாலிடிக்ஸ் இருக்காது. ஆமா. அதுல ஒரு குழந்தை வேற வருதுன்னா, ம். இஸ் இட் அ சேஃப் என்வைரன்மென்ட் ஃபார் அ சைல்ட்? கவர்மெண்ட் ஓகேன்னு சொல்லுது. மெக்டானல்ட்ஸ் சரி எடுத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அதுக்குன்ட்டு சேஃப் என்வைரன்மென்ட்டா? இந்தியால அது கிடையவே கிடையாதுன்ட்டு தான் அந்த கலாச்சாரமே இல்ல. எந்த ம். கடையிலயுமே வந்து நீ ஸ்கூல் சர்டிபிகேட்டோட வந்தா கூட உன்ன வேலைக்கெல்லாம் எடுத்துக்க மாட்டான். ஏன்னா அங்க ம். வேலை சுறுசுறுப்பா நடக்கணும். உனக்குன்னு ம். வேலைய ஸ்லோ பண்ண முடியாது. அண்ட் ம். குழந்தையால இவ்வளவு முடியாதுன்ற ஒரு சென்சிட்டிவிட்டி நம்ம நாட்டுல இருக்கு. ம். அது இன்னி தேதி வரைக்கும் அது சைல்ட் லேபர் அடியில தான் வரும். ஓகே. இந்தியால இருக்கிற அமெரிக்கன் ஸ்கூல்ல இருந்து கூட போ முடியாது. ஒரு சரவண பவனுக்கு வேலை ஆமா. செய்யறதுக்கு. அவங்களுக்கு ஏதோ டை அப் இருக்கிற 2, 3 பேக்கரிக்கு அனுப்புவாங்க போல. ம். சோ இந்த பார்ட் டைம் ஜாப் எப்படின்னா, நீ மெக்டானல்ட்ஸ்ல வாரத்துக்கு உனக்கு $50 குடுக்குறான்னா, நீ வா ஒரு மசாஜ் பண்ணி $200ன்னா அந்த குழந்தை போகும். ஓ! அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாத விஷயம்னு தெரிஞ்சே போகும். ஒரு 20 வாட்டி அப்பா அம்மாட்ட சொல்லாம இருக்கும். ம்ஹ்ம். அப்ப அங்க ஏதாவது பிரச்சனை நடக்கும். லைக் அந்த குழந்தை எப்படின்னா, அவங்களுக்கு இருக்கிற இந்த ஹால்ஃப் பேக்ட் முதிர்ச்சியில, இவ்ளோ ம். தூரம் வரைக்கும் பண்ணா பரவால்ல. ஜஸ்ட் கொஞ்சம் லைட் கிஸ்ஸிங், ஹக்கிங்னா பரவால்ல. அப்படின்னு அதுக்குள்ளேயே ஒரு அ தப்பான பவுண்டரீஸ் எப்பவுமே மாறக்கூடிய ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ணிக்கும். ரைட்டா? சோ அங்க அங்க போயிட்டு 20வது வாட்டி தான் வந்து 3 ஆம்பளைங்க வந்துட்டாங்க. அப்படின்னு பார்த்து அந்த அந்த குழந்தை பதறி போயி, அ இனிமே அங்க போமாட்டேனோ, ஏதோ ஒரு அடம் பிடிச்சிருக்குமோ, இட் வுடன்ட் பி த ரைட் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் இட் இல்லையா? நீ 20 ம். வாட்டி அப்புறமா எங்கேருந்து நீ லீகல் எய்ட் தேடுவ? ம். 20 தடவ வரைக்கும் அம்மா, அப்பாட்ட சொல்லாத குழந்தை 21வது தடவ அம்மா, அப்பாட்ட சொல்லுமா? இல்ல ஃபிரெண்ட்ஸ்ட்ட போய் அழுவுமா? ஓ! இல்ல அது $200 வச்சு சரக்கு அடிக்குமா? அந்த லைஃப் ஸ்டைலுக்கு அப்புறம் இந்த பார்ட் டைம்க்கு போற குழந்தைங்கள தான் டார்கெட் பண்ணி அவங்க இந்த தொழிலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஆமா, இந்த ஆமா, ஆமா. கண்டிப்பா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த 3,00,000 பேப்பர்லயுமே எனக்கு ஸ்ட்ரைக் ஆன நான் 3,00,000த்தையும் பார்க்கல. ஐ ஜஸ்ட் சா ம். சம் அனாலிசிஸ் ஆஃப் இட். எனக்கு ஸ்ட்ரைக் ஆன பெரிய விஷயம் 99% ஆஃப் தோஸ் கேர்ள்ஸ் பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருந்த கேர்ள்ஸ். ம்ஹ்ம். ஆல்ரெடி எங்கேயோ ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருந்த கேர்ள். ம். ஆல்ரெடி அந்த பணத்தினுடைய டேஸ்ட், அந்த வருமானம் அப்படின்ற விஷயத்தினுடைய டேஸ்ட், அந்த ம். அடல்ட் பொறுப்பு அப்படின்ற ம். விஷயத்தினோட ஃபர்ஸ்ட் டேஸ்ட் இருக்கும் இல்லையா? ம். ஃப்ளர்ட்டிங், டேட்டிங் இல்ல கை கழுவ போறச்சே 2 பேர் மேக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 வெயிட்டர்ஸ் பின்னாடி. பல காட்சிகள் பார்க்க கிடைக்கும் உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்க்கு நீங்க போனீங்கன்னா. ம்ஹ்ம். ஒரு விசித்திரமான ஒரு அ அ அவங்க உடம்பும், மனசும் ஒத்துழைக்காத ஒரு முதிர்ச்சி வந்துரும் அவங்களுக்கு. ம்ஹ்ம். அப்படி இருக்கையில அவங்களுக்கு வாரம் $50ன்றது கம்மியா படும். ஓகே. ஒரு புது லைஃப் ஸ்டைல் அவங்க வளர்த்துக்கிட்டாங்கன்னா, அது கம்மியா தான் படும். ம். அந்த ஒரு தேடல் இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் ஈஸியா ரெக்ரூட் பண்ணிடலாம். அந்த பிரமிட் ஸ்கீம்லாம் அவங்க அப்படிதான் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. ஓ! அதிலேயே ரொம்ப நீடியா இருக்கிற ஒரு கேர்ள வந்து தலைவியா ஆக்கி, ம். அவ அவ அடியில இன்னொரு 10, 12 கேர்ள்ஸ கொண்டு வர வச்சு, ம்.
இட் ஒர்க்ட் ஒன்லி பிகாஸ் அவங்களுடைய டார்கெட் குரூப்பே பார்ட் டைம் ஜாபுக்கு போற கேர்ள்ஸ். இதுல எப்ஸ்டீனை பத்தி இன்னும் கேள்விப்படக்கூடிய தகவல்ல பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஸ்கூல்ல ஒரு மேக்ஸ் டீச்சரா இருந்திருக்காரு. ஒரு டீச்சரா இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா அவர் டீச்சரா போகும்போது அவரு வேலைக்கு போறேன் அப்படிங்கறத தாண்டி எனக்கு சில கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. இந்த கான்டாக்ட்ஸை நான் எப்படி வந்து பயன்படுத்திக்க போறேன்ற மாதிரி சில குறிப்புகள் எல்லாம் சொல்றாங்க. சோ அவர் அங்கிருந்தே இந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. ஏன்னா நம்ம இங்க சில தமிழ் படங்கள்லயே பார்த்திருக்கோம். ராட்சசன் மாதிரியான படங்கள்ல இந்த சைல்டு அபியூஸ் மாதிரியான விஷயங்களை டீச்சர்ஸே பண்றது. இன்னும் குறிப்பா வந்து மேல் டீச்சர்ஸ் குழந்தைகளை, குறிப்பா பெண் குழந்தைகளை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குறது, இல்ல வந்து அவங்களுடைய பாலியல் இச்சைகளுக்கு ஆளாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கொன்னு இங்கொன்னுமா இங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சில படங்கள் மூலமா, சில செய்திகள் மூலமா கேள்விப்படுறோம். அங்க இந்த மாதிரியான ஒரு டீச்சரா இருந்தவர் தான் இந்த மாதிரி பின்னாடி ஒரு தனி தீவே வாங்கி இப்படி ஒரு உலகத்தையே அதுல நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரபலங்களையும் தலைவர்களையும் கூட அவர் இந்த செயின்குள்ள கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இது எங்க இருந்து தொடங்கி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு டீச்சரா இருந்து பண்றாரு அப்படிங்கிற போது இன்னும் அது அதிர்ச்சியா இருக்கு. டீச்சரா இருந்தாருன்றது வந்து அவர் ஒரு ஃப்ராடு. அவர் பார்த்த பல வேலைகள்ல ஒரு வேலை டீச்சர் வேலை. அதுவும் அவருக்கு ஃப்ராடுத்தனமா கிடைச்சது அப்படின்றது வி நோ ஃப்ரம் த டாக்குமெண்ட்ரிஸ். அவர் கொடுத்த பயோடேட்டால அவர் மென்ஷன் பண்ணிருக்கிற காலேஜ் எதுக்குமே அவர் போல அப்படின்றது அவங்க அத்தாரிட்டிஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அந்த யூனிவர்சிட்டிஸ் கான்டாக்ட் பண்ண. ஏங்க சேர்ற டைம்ல அதெல்லாம் பண்ண மாட்டாங்களா அமெரிக்கால? இட்ஸ் லிட்டரலி அபவுட் த சிஸ்டம்ஸ் இன் அமெரிக்கா. ஜஸ்ட் பயோடேட்டா பார்த்துட்டு ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்திருக்குன்னு அடுத்த நாள்ல இருந்தே வேலை கொடுத்துட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இன்னொரு வைஸ் பிரின்சிபல் நோண்டி இருக்காரு. பார்த்தா அந்த யூனிவர்சிட்டி எல்லாம் இந்த ஆளு போவே இல்லையா. அப்ப அந்த வைஸ் பிரின்சிபலே டாக்குமெண்ட்ரியில சொல்றாரு, நான் கடவுளா மாறி இந்த ஆளை வேலை இல்லாம நடுத்தரையில நிக்க வைக்கிறதா இல்ல நல்லா சொல்லி கொடுக்குறானேன்ட்டு வேலையில கண்டினியூ பண்ண வைக்கிறதான்னு யோசிச்சேன். சரி பரவாயில்ல சொல்லி கொடுக்கட்டும்னு விட்டுட்டேன்றாரு. இதுதான் மனிதாபிமானமா? இதுதான் அமெரிக்க மனிதாபிமானம். சோ அவங்க கல்ச்சரே நம்ம கல்ச்சரை விட எவ்வளவு ஒரு மாறுபட்ட ஒரு கல்ச்சர்னா ஏலியன்ஸ் மாதிரி அவங்க. நமக்கு புரியவே புரியாது இந்த ஸ்டாண்ட் எல்லாம். அந்த வைஸ் பிரின்சிபல் சொன்ன விஷயம் எல்லாம் நமக்கு புரியவே புரியாது. டெக்னிக்கலா ஒரு ஃபால்ட். இவன் இப்பேற்பட்ட பொய் சொல்லியிருக்கான்னா அதுக்கு மேல அவனுக்கு என்னெல்லாம் வக்கரங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்படி ஒரு பொய் சொல்லி டீச்சர் வேலை வாங்க, அது எப்படி ஒரு வருஷம் அந்த பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் விட்டு வச்சாராம்? மனிதாபிமான பேசிஸ்ல விட்டு வச்சாராம். அப்புறம் வேற வழியே இல்லாம அந்த ஆள் சொன்னானா, ஒரு வருஷம் இருங்க, நான் எல்லா எக்ஸாமையும் அட்டெம்ட் பண்ணி உங்களுக்கு சர்டிபிகேட் கொண்டு தரேன் அப்படின்னு. வெயிட் பண்ணாராம். இது இட்லி கதை மாதிரி இருக்கு அவங்க உருட்டுறது. அவர் உருட்டலன்னு என்ன இதுல கேரண்டி அந்த வைஸ் பிரின்சிபல்? சோ எல்லாமே ஒரு மர்க்கி சிச்சுவேஷன்ல தான் இருக்கு இந்த எப்ஸ்டீன் கேஸை பொறுத்த வரைக்கும். இல்ல டீச்சர் தொழிலுக்கு தான் அவர் கெட்ட பேர் வாங்கி கொடுத்திருக்காரு. பல வேலை செஞ்ச லைக் அவரை இந்த மாதிரி கேள்வி கேட்டா, ஆனா நான் அந்த நன்கொடை எல்லாம் செஞ்சிருக்கேனேன்னு சொல்றதுக்கு ஒரு 4 கார்டு சேர்த்திருக்காரு. அதுல போலியோ வேக்சினேஷன். நிறைய கெடுதி பண்றவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட்ல நான் இந்த 10 நன்கொடை செஞ்சிருக்கேன். the thing that Bala was accused of, which Bala didn't do. லைக் பேக்ல பல கள்ள வேலைகள் பண்றவங்க ஃப்ரண்ட்ல ஒரு 6 நல்ல வேலைகள் பண்ணதா சேர்த்து வச்சுப்பாங்க. அப்படிதான் இது நடந்திருக்கு அப்படின்றீங்களா? அதோட அவருக்கு இந்த கான்டாக்ட்ஸ் எப்படி வந்துச்சு? இல்ல திடீர்னு ஒரு டீச்சருக்கு புத்தி மாறி போய் லக்கி பாஸ்கர் மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த ஆளு ஆரம்பத்துல இருந்தே ஃப்ராட் தான். அவர் டீச்சரா இருந்த போதே பலருக்கு பைனான்சியல் அட்வைசரா இருந்திருக்காரு. மேபி ஃபினான்சியல் அட்வைசர் சர்க்கிள்லயே அவருக்கு ஒரு தகவல் வந்திருக்கலாம், மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் நம்புவாங்கன்னு. அதுக்குன்னு அவன் மேத்தமேட்டிக்ஸ் டீச்சரா இருக்கலாம். அவங்க அப்படிதாங்க ஹஸ்ல்ம்பாங்க அமெரிக்கால. இது பேரு ஹஸ்ல்ம்பாங்க. ஓகே. அவர் அதுல போலீஸ் சர்டிபிகேட் கொடுத்துதான் அந்த டீச்சர் வேலைக்கு போனதாகவும் ஒரு தகவலும் இருக்கு. ஆமா, அதான் நான் சொன்னாரு. ஓகே. இது எல்லாமே அவர் பிளான்டா தான் இப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டமைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான வேலைகளை அவர் பயன்படுத்திக்கிட்டு போறாரா? அவர் ஆரம்ப கட்டமே ஏதாவது பார்ட்டில நடந்திருக்கும். ஏதாவது 2 பணக்காரனுங்க ஈஸியா அவர் பாக்கெட்ல விழுந்திருப்பாரு. ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்ன போது ரொம்ப ஈஸியா அடுத்த வாரமே ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்கும். இதையே நம்ம மேம்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு பினான்சியல் அட்வைஸையே ஒரு தொழிலா ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. எங்கேயோ ஒரு ஆப்ஸ்டக்கிள் ஃபேஸ் பண்ணிருப்பாரு. அப்ப எவனாவது ஒவ்வொரு ட்ரிங்க் சொல்லிருப்பான், டே மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் பயங்கரமா நம்புவானுங்க அப்படின்ட்டு. மேத்ஸ் டீச்சரா சேர்ந்துட்டாரு. அந்த ஒரு வருஷம் மேத்ஸ் டீச்சரா இருக்கேன்னு காட்டுறதுக்கு, இல்ல 2 வருஷமோ 3 வருஷமோ கிளைண்ட் வந்திருக்கும் அவருக்கு அது மூலமா. அதுல இன்னும் பல மின்னஞ்சல்கள்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு இன்னும் பெரிய ஷாக்கிங்கா இருக்குன்னு சொல்லலாம். அதுல நிறைய பேர் அவங்கள்ட்ட பேசும்போதும் அந்த பார்ட்டி குறித்தும், உன்னுடைய தீவுல எப்ப இந்த மாதிரியான பார்ட்டி எல்லாம் நடக்கும்ன்றத வந்து சிலர் வந்து குறிப்பா வந்து எலான் மஸ்க் உடைய மின்னஞ்சலா இருக்கட்டும், இல்ல வந்து பில் கேட்ஸ் உடையதா இருக்கட்டும்,
இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து அதிர்ச்சியாவும் இருக்குது. அதோட இதுல வந்து ட்ரம்போட பேர் நெறைய முறை அதுல வந்து அடிபட்டிருக்கு. ட்ரம்ப்ல இருந்து இங்க மோடி அது உடைய பேர் இளையராஜா என்ன தெரியுமா? எல்லாம் நமக்கு ரிடாக்ட் பண்ணி குடுத்திருக்கிறதுனால, ஏதோ ஒரு கும்பல் ஆஃப் மஞ்சுமெல் பாய்ஸ் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ட்டி இன்விடேஷன் என்ன நீ கூப்பிடலாம், என்ன நீ கூப்பிடலான்ற மாதிரி குடுத்திருக்காங்க நமக்கு. ம். அதுல இருந்து அவ்வளவுதான் அலச முடியும். ஓகே. There is nothing else in those emails. Hey, where is the party? எங்க வீட்ல பார்ட்டி. Where is the party? உங்க வீட்ல பார்ட்டி. அவ்வளவுதான் இருக்கு. இதுல அதாவது A1 அப்படின்னா இதுல எப்ஸ்டீன் மட்டும் தானா? இல்ல எப்ஸ்டீனுக்கு பின்னாடி இதுல யாரும் சூத்திரதாரிகள் இருக்காங்களா? ஏன்னா நமக்கு எப்ஸ்டீனுடைய மரணமே வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய இருக்கிறதா நம்ம பார்த்தாலும் அது தற்கொலைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. வெறும் ஒரு சாதாரண எப்ஸ்டீன் அப்படின்ற தனி மனிதரால இத பண்ணிட முடியுமா? எஸ். எப்ஸ்டீன்ற சாதா தனி மனிதரும் அவர் கேர்ள் ஃபிரெண்ட் அது பேர் நுழையாத ஒரு அம்மணி அவங்களும் பண்ண விஷயம். மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்றாங்க. அவங்க ஒரு சாதாரண பெண்மணி கிடையாது. அவங்க லண்டன்ல வந்து அவங்க அப்பா பெரிய மீடியா துறையில ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டெய்லி மிரர். என்ன பெரிய பெரியங்கிறதுல யாரு லைக் திஸ் பெரிய திங் இஸ் ஒன்லி லைக் it is so relative. I'm telling you, some of the most periya people are sheikhs in Saudi Arabia who don't even take off their costume. Periya to the level that they will have world bomb switch in their room. அந்த level periya people இருக்காங்க. இவங்கெல்லாம் marketed periya people. They've been marketed to us as big people. இவங்கெல்லாரும் like India who is marketed to us as a big person. Every 10 years it changes. Right now யார் நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஆளா ரொம்ப உன்னதமான ரொம்ப உச்சிதமான ரொம்ப நல்லவர்னு மார்க்கெட் செய்யப்படுறாரு. மாதவன், அஜித். They be over marketed to us. அவங்களுக்கு இதுல எந்த ஒரு பங்கும் இல்ல. இருந்தாலும் அவங்க எவ்வளவு நல்லவங்கன்னு மக்கள்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்க. இது மார்க்கெட்டிங் தான் இது. ஓ, இது எல்லாமே மார்க்கெட்டிங் தான் சொல்றீங்க. இது மார்க்கெட்டிங் தான். பட் இதுக்கு பின்னாடி யாருன்னு தெரியல எனக்கு. மோடிஜியா என்னது அவங்கலாம் பிஜேபி சேர்றாங்களா இல்ல பிஜேபிக்கு நாளைக்கு என்ன சொல்றது are they going to campaign for பிஜேபி புரியல எனக்கு. ஒரு 3 வருஷம் பில்டப் பண்ணிட்டு கரெக்டா அந்த எலெக்ஷன் டைம்ல லைட்டா ஏதாவது இவங்க சொன்னா கூட கேட்பாங்க அப்படின்ற போது லைட்டா சொல்லிட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுல நீங்க இப்போ மோடின்னு பேர் சொல்றதுனால கேக்குறேன். இதுல மோடியினுடைய பேரும் இடம்பெற்றிருக்கவங்க எல்லாம் மறுத்து இருக்காங்க. இன்னொன்னு இந்த ஃபைல்ஸ்ல பேர் இருக்கிறதுனாலயே எல்லாரும் குற்றவாளின்னு சொல்லிட முடியாது அப்படிங்கிற பாயிண்டையும் நம்ம கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஆனா மோடி பெயர் இருக்கிறது, இன்னும் இங்க இருந்து அம்பானி கிட்ட அவங்க பண்ண சாட்டு, இங்க அரசியல் ரீதியாக சில வேலைகளுக்கு எப்ஸ்டீன் பேசினதாகவும் சில பக்கங்கள் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதான் எப்ஸ்டீன்ன்றது ஒரு ஃபிளைட். அதுல யார் எங்க உட்கார்ந்து இருக்காங்கன்றதுதான். மோடி எக்கானமி கிளாஸ்ல உட்காந்து வச்சாங்க. கிளின்டன் இன்டன்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. யாருக்கு என்ன சபலம் இருக்கோ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கொடுக்கிற ஒரு நிறுவனம் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் நிறுவனம். மோடிக்கு என்ன சபலம் இருக்கு நமக்கு என்ன தெரியும்? அதுக்கான ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்திருப்பாரு அவரு. குழந்தைங்க சபலம் இல்ல, அதுக்கான ப்ரூஃப் இல்ல அப்படின்றது ஓகே, நான் ஒத்துக்கிறேன். பட் ஏதோ ஒரு சபலம் இருந்திருக்கு. அதனாலதான் அவர் அந்த ரங்கராட்டத்துல ஏறியே உட்கார்ந்தாரு. பிளைட்ல ஒரு பயணி மோதின்றது ஒத்துன்னு ஆகணும். எக்கானமி கிளாஸ் கண்டிப்பா எக்கானமி கிளாஸ்ல தான் உட்காந்து வச்சிருப்பாங்க. கண்டிப்பா அந்த ஃபைல்ல ஒரு பேர் இருக்கு அப்படிங்கறத மறைக்க முடியாது. அது என்ன அப்படிங்கிறது இன்வால்வ்மென்ட் இருக்கு, அவ்வளவுதான். அவர் கை நனைஞ்சிருச்சு. இனிமே இட்ஸ் ஜஸ்ட் a question of அவருக்கு அதுல இருந்து என்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சது, அவருக்கான சபலம் என்னன்றது அவருக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் வச்சு நம்மளால கணக்கு போட முடியும். பட் அதெல்லாம் தான் ரிடாக்ட் பண்ணிட்டாங்க அந்த பேப்பர்ல. அதான் சொல்றவங்க நமக்கு வந்தது வெறும் காகிதம். வேர் இஸ் த பார்ட்டி வேர் இஸ் த பார்ட்டி அந்த ரோட்ல பார்ட்டி. கிட்டத்தட்ட இந்த எப்ஸ்டீன் அப்படின்ற விவகாரத்தை பார்க்கும்போது நம்ம ஊர்ல லோக்கல்ல இங்க கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஆட்டோ சங்கரோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் ஹைடெக்கான ஒரு ஆட்டோ சங்கரா நம்ம எப்ஸ்டீனை பார்க்கலாமா? ஆட்டோ சங்கர் நிஜமாவே மூலக்கோளாறு ஆளு. எப்ஸ்டீன் இத வந்து மூலக்கோளாறுன்னு இல்லாம அவர் ரொம்ப புத்திசாலியான ஆளு. அவருக்கு இருக்கிற இந்த வக்கரத்தை நல்ல முதிர்ச்சியோட அவரே ஒத்துக்கிட்ட மனுஷன். அத வந்து அவர் நிறைய அனுபவிச்ச மனுஷன். பல என்ன சொல்றது, அவரை விட பவர்ஃபுல்லான கிளைண்ட்ஸோட போர்வெல்லாம் அவர் ஏகப்பட்ட அனுபவிச்சிருக்காரு. ரைட்டா? அவரோட கிளைண்ட்ஸ் ஒவ்வொருத்தருமே அவரை விட பவர்ஃபுல்லான மனிதர்கள் தான். எல்லாரையும் பேராஷூட்டா வச்சுக்கிட்டு இவரும் அந்த இவருக்கு இருக்கிற வக்கர வாழ்க்கையில மிதந்திருக்காரு.
இல்ல எப்ஸ்டீன் எல்லாரையுமே வந்து பயன்படுத்திக்கிறது. இன்னும் குறிப்பா எல்லாருடைய போட்டோஸ், வீடியோஸே அவ்வளவு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2000 வீடியோஸ்க்கு மேல சொல்றாங்க. அவ்வளோ புகைப்படங்கள் இருக்குது. எல்லாமே இத வந்து இவங்கள மிரட்டி காரியம் சாதிக்கிறதுக்காக வச்சிருக்காரா? இல்ல பின்னாடி நமக்கு எதுவும் பிரச்சனைன்னா, இது ஒரு சேஃபா இருக்குன்றதுக்காக இந்த பெரிய ஆளுங்களுடைய எல்லா எவிடன்ஸையும் அவர் கேதர் பண்ணி வச்சிருந்தார். ஆமா. நீங்க சொன்ன 2வது விஷயம் தான். அவங்கள ஒரு நாளும் பிளாக்மெயில் பண்ணியிருக்க மாட்டாரு. ம். பட் நம்மள அட்டாக் பண்ணினா இது எல்லாமும் சேர்ந்து வெடிக்கும் அப்படின்றத எல்லாத்தையும் ஒரு என்ன சொல்றது? கண்ணி வெடி மாரி வச்சுட்டு இருக்காரு அவரு. ஓ! லைக் இஃப் யூ த்ரோ அப் இப்ப வந்து நான் உடம்புல 100 பாம்ப்ஸ் ட்ராப் பண்ணி உட்கார்ந்திருக்கேன் என் வீட்ல. நீ என்ன கொலை ம். பண்ண வந்தா இந்த இந்த ஏரியாவே அழிஞ்சிரும் அப்படின்றேன். அந்த மாரி தானே அது. நீங்க சொல்லும்போது சொன்னீங்க, அமெரிக்காவுல யாரும் மக்களே கரப்டடா இருக்காங்க. அங்க பெரிய குரல் இல்லன்னு இல்ல, சொல்றீங்க. இல்ல ஆனா இது கரப்டடா இருக்காங்கன்னு சொல்லல. கரப்ஷனுக்கு தே ஆர் அக்செப்டிங் ஆஃப் இட். ஆ. ஆனா இன்னொரு கேள்வியும் வருதுல்ல. இது நம்ம இந்தியா போட்ட மாதிரி இங்க டாக்ஸ் பண்ற அளவுக்கு அவங்க ரெசிஸ்ட் பண்றது இல்ல கரப்ஷன. ம்ஹ்ம். இல்ல அதே நம்ம நாட்டுல இப்படி ஒரு சம்பவம் இது மாரி நடந்திருந்தா, இந்த மாரி ஒரு ஃபைலே ஆ வெளில வந்திருக்காது. மூடி மறைச்சிருப்பாங்க. அப்படியெல்லாம் வந்து போராடி இதுல எல்லாம் வெற்றி பெற்றிருக்க முடியாது. அங்க வந்து அவங்க வந்து வழக்கு தொடர்ந்து அந்த ஃபைல வந்து வெளில கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இங்க இருக்கிற சிலரால பேசப்படுது. இத நம்ம நீங்க எப்படி நாட்டுல கிரைம்ஸே வேற. நம்ம நாட்டுல கிரைம்ஸே வேற. அதுக்கு அதுக்கு பதுக்கப்படுற ஃபைல்ஸும் வேற. ம்ஹ்ம். ஏகப்பட்ட கிரைம்ஸ் நடக்குது நம்ம நாட்டுல. அதுக்கு நெறைய ஃபைல்ஸ் இருக்கு. அது எல்லாமே பதுக்கப்படுறது தான். ம்ஹ்ம். இந்த மாதிரி ஒரு கிரைம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏதாவது பீகார்ல, ஜார்க்கண்ட்ல நமக்கு தெரியாது. ம்ஹ்ம். அதுக்கான ஃபைல்ஸும் இருக்கும். அதுவும் பதுக்கப்படும். ஒரு ஓவர் பாப்புலேட்டட் கண்ட்ரில கண்டிப்பா செக்ஸ் டிராஃபிக்கிங் இஸ் அன் எக்கானமி. ஓகே. எனி ஓவர் பாப்புலேட்டட் கண்ட்ரி ஹியூமன்ஸ் மிகுதியா இருக்காங்கன்னா, ஃபிளஷ் ட்ரேட் கண்டிப்பா அந்த கண்ட்ரில கொடிகட்டி பரவும். ம். அண்ட் அது அதுக்கான கல்ச்சருக்கு உள்பட்ட ரூல்ஸ் இருக்கும் அதுக்கு. நமக்கு தெரியாது. ம். சைனால செக்ஸ் டிராஃபிக்கிங் ஹவ் இட் ஹேப்பன்ஸ்ன்னு தெரியாது நமக்கு. ம். மிடில் ஈஸ்ட்ல கூட இருக்கு. பட் வி டோன்ட் நோ ஹவ் இட் ஹேப்பன்ஸ். சில சில ம். ஜாதிகள்ல இருந்து எடுப்பாங்க அவங்க கேர்ள்ஸ. ம். ஜாதி பேஸ்ட் செக்ஸ் டிராஃபிக்கிங் அது. ம். சோ தேர் இஸ் டெஃபினெட்லி செக்ஸ் டிராஃபிக்கிங் இன் இந்தியா. அது லிட்டரலி ஸ்டேட்க்கு ஸ்டேட் வேற வேற மாதிரி இருக்கும். ம். அது நமக்கு ஐடியாவே கிடையாது. பிகாஸ் நத்திங் எவர் கம்ஸ் அவுட். இந்தியால பயங்கரமா பதுக்குவாங்களே. இதுல இன்னொரு பில் கேட்ஸ் பத்தி வந்த தகவல் தான் இன்னும் அதிர்ச்சியா இருந்துச்சு. நெறைய பேர் அவருக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு கூட சொல்லிட்டாங்க. இல்ல அது ஒரு பால்வினை நோய் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அ பில் கேட்ஸினுடைய மனைவியுமே அது குறித்து அவங்க வந்து பேசியிருந்தாங்க. இது மிகப்பெரிய துயரமான ஒண்ணு. இப்படி நடந்திருக்கு. அந்த பெண்கள் குறித்து அவங்க பேசின விஷயத்தையும் வந்து பார்த்தோம். ஓரளவுக்கு பில் கேட்ஸ் மனைவி வந்து குரல் குடுத்ததா தான் அத வந்து நான் பார்க்கிறேன். பில் கேட்ஸ் இதுல எப்படி இன்வால்வ் ஆனாரு? அவருக்கு உண்மையிலேயே ரஷ்ய பெண்களோட ஏற்பட்ட தொடர்புனால அது வந்துச்சுதா? இல்ல திட்டமிட்டு பில் கேட்ஸ்க்கு பால்வினை நோயை ஏற்படுத்தணும்னு சதி பண்ணாங்களா? அவருக்கு இருந்திருக்கு பாரு இந்த சபலம். பில்கேட்ஸ்க்கு இப்போ பில்கேட்ஸ பத்தி பல ரூமர்ஸ் சர்க்குலேட் பண்ணலாமே. எல்லாமே ஜாலியா அல்வா மாதிரி எல்லாரும் தின்றாங்க. ம். அவர் 3 இயர்ஸ் நோ ஹை ஸ்டேக்ஸ். அவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அவருக்கு இப்ப பெரிய ஹை ஸ்டேக்ஸ். அவர் பேர் கெட்டு போனாலும் பிசினஸ் கெட்டு போற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. ம். சோ ஒருத்தர பத்தி ஒருத்தர நிறுத்தி வைக்கணும். அவர் மேல பல ஆரோஸ் வரணும்னா அதுக்கு பில்கேட்ஸ நிறுத்தி வச்சிருக்காங்க. ம். ஸ்டூஜ்ம்பாங்க இதுக்கு. அத்தன ஓ! கல்லடியும் நான் வாங்கிக்கிறேன் அப்டின்ட்டு. ம். அதுக்கு பொண்டாட்டியும் வந்து, நல்லா இந்த ஒரு விஷயத்த பத்தியே பேசிட்டு இருங்கன்னு திசைய திருப்புறாங்க. இல்ல பில் கேட்ஸ்க்கு அப்படி ஒரு நோய் இருக்கிறது உண்மையா தெரியுது. ஏன்னா இவ்வளவு காலங்கள் தெரியல. இந்த ஃபைல் மூலமா தான் அந்த விஷயம் வந்து ஜஸ்ட் வெளியில வருது. அதான் நம்ம அலசலுக்கு வந்து உருட்டி விட்டுருக்காங்க அத. ஓ! எங்கோ இதையும் அலசட்டுமேன்னு உருட்டி விட்டுருக்காங்க. ஓகே. இட்ஸ் ஜஸ்ட் அது இன்னொரு வாஷிங் மெஷின் சைக்கிள்ல போகும் அது அவ்வளவுதான். அலசிட்டே இருக்க வேண்டியதுதான். துவச்சு உணர்த்தவே முடியாதுன்ற மாரி விஷயம் இதெல்லாம். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ன்றது உலக அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றத்த நிகழ்த்தும் அப்படின்னு நம்புறீங்க? ஏன்னா இது மாரி பல்வேறு ஃபைல்ஸ் வெளியில வந்திருக்கு. அது அப்பப்போ வந்து பரபரப்பா மீடியால பேசுவோம். அப்புறம் அத கடந்து போயிருவோம். அப்படி ஒண்ணா இது இருக்குமா? இல்ல இது உலக அரசியல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இல்ல. பார்க்கிறீங்களா? ஒண்ணுமே ஏற்படுத்தாது. இனிமேட்டு கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி பாலியல் சபலங்கள்ல ஈடுபடுறவங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஆ ஓ! வெளியில தெரியாம எப்படி பண்றது அப்படிங்கிறது தெரியாம அவங்க வேலைய செய்வாங்க. அப்புறம் இதுல இந்த ஹியூமன் மாமிசத்த சாப்பிடுற விஷயம் கூட வந்திருக்குல்ல இதுல? ஆமா. அதுல இந்த பீட்சா அப்படின்னு ஒரு கோட் வேர்ட் இருக்கு. அது ஆ நரமாமிசமா அதான். இருக்கலாம். ஆ சோ பல கோட் வேர்ட்ஸ் இருக்கலாம். ஆனா அதுக்கு மீனிங் அது ஒண்ணுதான். ஹியூமன் மீட் கன்சம்ப்ஷன் கன்ஃபர்ம் ஆயிருக்கு. சோ இந்த ம். மாரி இன்னொரு 200 சீக்ரெட் சொசைட்டீஸ் இருக்குங்க. அமெரிக்கால ம். மட்டும்.
அப்புறம் ம். ஆஸ்திரேலியால இருக்கும். அங்கேயும் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. எங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கோ, அங்க சீக்ரெட் சொசைட்டி இருக்கும் டெஃபினட்டா. ஓ! அது ஐ டோன்ட் நோ த கனெக்ஷன் பட் இட் வில் பி தேர். எங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இல்ல சொல்லுங்க. அங்க சீக்ரெட் சொசைட்டி இருக்காது. ஒரிசால எதனால கிடையாது. நீங்களும் ஒரு திரைத்துறை சார்ந்தவங்க, எதனால அத சொல்றீங்க? ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரி இருந்தா அப்படி ஒரு ஏரியா இருக்கும். அவரு டார்க் ஏரியா. ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரக்ஸோட புழக்கம் ரொம்ப ட்ரக்ஸ், ஆல்கஹால், விமென் த்ரோயிங் தெம்செல்வ்ஸ் அட் தி ஆக்டர்ஸ், ம். அவைலபிலிட்டி ஆஃப் விமென் எல்லாமே ரொம்ப அதிகம். காஸ்டிங் கவுச் இருக்கிறதுனால அண்ட் என்ன சொல்றது? இர்ரெகுலேட்டட் வொர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கிறதுனால, ம். லாங் அவுட்டோர் ஷூட்டிங் ஸ்கெட்யூல்ஸ் இருக்கிறதுனால, ம். பிரஷரைஸ்டு வொர்க்கிங் என்வாயரன்மென்ட். ஒரே ஸ்டண்ட் சீன 10 தடவ பண்ணு, 20 தடவ பண்ணு. சோ நைட் உடம்பு வலிக்குது. இத்தனை பாட்டில் ஆல்கஹால் தேவைப்படுது. மைண்ட் கிளியர் ஆகணும். சோ ஒரு கேர்ள் தேவைப்படுது. என்னெல்லாம் இதெல்லாம் அவங்க வந்து ஒர்க் எக்ஸ்கியூஸ் சொல்லி கூட இதுல எல்லாம் இண்டல்ஜ் பண்ணுவாங்க. ம். அந்த இண்டஸ்ட்ரியே அப்படிதான். ஓ! சோ அந்த இண்டஸ்ட்ரி இருக்கிற இடத்துல டெஃபினட்டா ஒரு பீடோஃபிலிக் ரிங் வில் டெஃபினெட்லி பி தேர். தமிழ்நாட்டிலயும் இருந்திருக்கு. அந்த நபர் இப்ப உயிரோட இல்ல. ஒரு ஓ! பாடகர். ஒரு டெஃபினட்டா மை குட்னஸ் அந்த பாடகர் பல ஸ்கூலுக்கு இவெண்ட்ஸ்க்கு போய் கேர்ள்ஸுக்கு அவருக்கு பொக்கே குடுக்குற கேர்ள்ஸுக்கு எல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் அவர் மேனேஜர்ட்ட சொல்லி போன் நம்பர் வாங்கி வருஷா வருஷம் அவங்க பர்த்டேக்கு அவங்களுக்கு கிஃப்ட் பொக்கே எல்லாம் போகும். அது ஓ! ஒரு பொண்ணு 2 இயர்ஸ் பேக் கூட சொல்லிச்சு. ஐயோ ஐ தமிழ் ரியலி பாடகரா? அவர் தமிழ் பாடகரா? இறந்ததுக்கு அப்புறம் வரதுலாம் பல அவார்ட்ஸ் வாங்கின ரொம்ப ரெஸ்பெக்டட் தமிழ் பாடகர். ஓ! பீடோஃபைலா இருந்திருக்காரு அவரு. ஓ! இது ரொம்ப அவர் ஷாக்கிங்கான. பையனும் இந்த மாதிரி ஒரு பொண்ண தொட்டு மாட்டின்டான். ம். இட் இஸ் வெரி வெரி ட்ரூ. அண்ட் அது எக்ஸ்போஸ் ஆகாம அவர் செத்துட்டாரு. அவர் குடும்பத்துக்கு நல்லதுன்னு நான் சொல்லுவேன் நான். அண்ட் அந்த சபலம் அவரோட போச்சுன்னு நம்புறேன். ஐ ஹோப் நோபடி இன் ஹிஸ் ஃபேமிலி இஸ் கண்டினியூயிங் வித் இட். பட் இருந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு ஆள் மட்டும் கன்ஃபார்ம்டா எனக்கு தெரியும். அண்ட் லைக் மத்தது எல்லாமே ரூமர் கேட்டகரி தான். ஐ ஹவ் ஹர்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 10 or 12 other கிழங்கள் who have this சபலம். கிழ ம். கேட்டகரி.